அண்டங்காக்கா மாதிரி இருந்துக்கிட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே நீ குடியாரன்னு சொல்றியா அண்டங்காக்கா? யாரடா அண்டங்கக்கான்னு சொல்றா குடியார பயலே? என்னையா நீலாம் ஒரு மனுஷனாயா? ஒரு குடியார பையன் வீட்டுல வந்து என்னை பொண்ணுமாக்க கூட்ட வந்திருக்க. நீலாம் ஒரு நல்ல மனுஷன் சொல்லி உன்ன பேச்சை நம்பி நாங்க வந்தோம் பாரு, எங்களை சொல்லணுமியா? இப்படி ஒரு குடியார பையனை வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நல்ல பொண்ணுமா. அவங்க அப்பா மாதிரிலாம் இல்லம்மா, நல்ல பொண்ணுமா, அவங்க நல்லா பாத்துக்குருமா. இப்பயே நாளை என்ன மரியாதை இல்லாம பேசிக்கலாம், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படிலாம் பேசுவியா? இவன் வீட்டுலதான் போய் பொண்ணு எடுக்கலாமா நாங்க? ஆமாம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறம் வந்துட்டு குடிகார மாமனார் சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணுவாங்கம்மா. வேணாம்மா இந்த பொண்ணு எனக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள, எங்க பொண்ணு நல்ல பொண்ணு மாப்பிள்ள. மாமா நிறுத்துங்க, நீங்க எதுக்கு போய் உங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இப்பயே இப்படி பேசுறாங்களே, இவர் பின்னாடி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவர் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டாருன்னா எப்படி பேசுவாங்க? வேணாம் மாமா, இந்த மாப்பிள்ளை எனக்கு. ஒழுங்கா மரியாதை நீங்களே வெளியே போயிருங்க. அப்படி சொல்லாதம்மா, இருமா பேசி பார்ப்போம், நல்ல பையமா. இப்பயே இந்த ஆள் வந்துட்டு என்னைய புரிஞ்சுக்கல, கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னைய புரிஞ்சுக்கிறவா போறாரு. இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் மாமா, நீங்களே அவங்கள வெளியே போய் சொல்லிடுங்க. நம்ம குடும்பத்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்பா குடியாரனா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாதா? அதெல்லாம் ஆகும் மாமா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள வெளியே போய் சொல்லுங்க. பாத்தியா, அவ அப்பன் குடியார மாதிரியே பேசுறா இவளும். நல்ல வேலைக்கு நாங்கள் இப்பயே வந்துட்டு இவங்க குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, புள்ள ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க இருங்கம்மா, நான் பேசி புரிய வைக்கிறேன். ஏமா, உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தன்னாதான் போவியா? ஃபஸ்ட்டு வெளியே போங்க, உங்கள் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு. இவங்கெல்லாம் ஒரு குடும்பமா? வர பொண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொண்டுருவாங்க. மாமாவுக்கு மாமியாருக்கு எல்லாத்துக்கும் நகை போட சொல்லுவாங்க போல. ஒழுங்கா மரியாதையை வெளியே போறீங்களா? போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கவா? ஏ அண்டங்கக்கா, உன் கூட்டத்தை கூட்டிகிட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போடி. அதான் என் மக சொல்லிட்டல்ல. போறண்டா குடியார பையல, குடியார பையன் வீட்டில் எங்களுக்கு என்னடா வேலை? நாங்கள் போறண்டா ஃபஸ்ட்டு. மாப்பிள்ள, அவர் பேசின இதுலயே நீங்க மனசுல வச்சுக்கிறாதீங்க மாப்பிள்ள, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள்ள, நல்ல பொண்ணு மாப்பிள்ள. இல்லைங்க, இந்த மாதிரி ஆள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதுலாம் எங்களுக்கு செட் ஆகாதுங்க, நாங்கள் கிளம்புறோம். டேய், உனக்கு யாரா இப்போ பொண்ணு தரேங்க? நான் ஃபஸ்ட்டு வெளியே போடா நீ. மாமா, நீங்கள் எதுக்கு மாமா போய் அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க, அவங்க போகட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒழுங்கா மரியாதையை ஓடிடுங்க எல்லாரும். உன் பேச்சை கேட்டு வந்தோம் ஐயா, எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன். எல்லாம் குடும்பம். ஏய் காக்கா, இது குடும்பமா என்ன நாங்க பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் வெளியே போ.